நீயும் இதே தான் செய்யணும், நீயும் இதே தான் செய்யணும், நான் செய்கிறதே தான் நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டூ ஹாவ் டு டூ த சேம். யூ டூ ஹாவ் டு டூ த சேம். நீயும் இதே தான் பண்ணணும். யூ டூ, நீயும், ஹாவ் டு டூ த சேம், இதே தான் பண்ணணும், நீயும் இதே தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவ இங்கே இருப்பாளா, அவ இங்கே இருப்பாளா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் ஷி பி ஹியர், வில் ஷி பி ஹியர், அவ இங்கே இருப்பாளா, வில் ஷி பி ஹியர், அவ இங்கே இருப்பாளா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் தமிழ் சென்டென்ஸ் சொல்லும்போது நீங்கள் என் கூடவே சேர்ந்து கெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் டைம் தேவைப்பட்டுச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு கெஸ் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோவை ஆன் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது, நீ இனிமே சின்ன பையன் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். யூ ஆர் நாட் த கிட் எனிமோர், யூ ஆர் நாட் த கிட் எனிமோர், யூ ஆர் நாட் த கிட், நீ சின்ன பையன் கிடையாது, எனிமோர், இன்னும் நீ சின்ன பையன் கிடையாது, இதுக்கு மேலே நீ சின்ன பையன் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது முழுக்க என்னோட தப்பு தான், இது முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டோட்டலி மை மிஸ்டேக், இட்ஸ் டோட்டலி மை மிஸ்டேக், இது முழுக்க முழுக்க ஏன் தப்பு தான், இட்ஸ் டோட்டலி மை மிஸ்டேக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், போகிற வழியில் என்னை அங்கே விட்டுடுறியா, போகிற வழியில் என்னை அங்கே விட்டுடுறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கேன் யூ ட்ராப் மீ தேர் ஆன் த வே, கேன் யூ ட்ராப் மீ தேர் ஆன் த வே, கேன் யூ ட்ராப் மீ தேர், என்னை அங்கே விட்டுடுறியா, ஆன் த வே, போகிற வழியில் என்னை அங்கே நீ விட்டுடுறியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதுக்கு பணம் கொடுக்க வேணாம், நீ இதுக்கு பணம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நீட் டு பே ஃபார் திஸ், யூ டோன்ட் நீட் டு பே ஃபார் திஸ், யூ டோன்ட் நீட் டு பே, நீ பே அப்படின்னா நம்ம பணம் தரத பே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ டோன்ட் நீட் டு பே அப்படின்னா நீ பணம் தர வேண்டாம், ஃபார் திஸ், இதுக்கு நீ பணம் தர வேண்டாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க, அவங்க என்ன வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். தே சென்ட் மீ அவுட், தே சென்ட் மீ அவுட், அவங்க என்ன வெளியில் அனுப்பிட்டாங்க. தே சென்ட் மீ, அவங்க அனுப்பிட்டாங்க, என்ன அனுப்பிட்டாங்க, அவுட் அப்படின்னா வெளியில், அவங்க என்ன வெளியில் அனுப்பிட்டாங்க, தே சென்ட் மீ அவுட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த தடவை அவன் என்ன பண்ணுனான், இப்போ ஏதோ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தடவை அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் ஹி டூ திஸ் டைம், வாட் டிட் ஹி டூ திஸ் டைம், வாட் டிட் ஹி டூ, அவன் என்ன பண்ணான் இந்த தடவை, திஸ் டைம், அவன் இந்த தடவை என்ன பண்ணான், வாட் டிட் ஹி டூ திஸ் டைம். உனக்கு இது கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும், உனக்கு இது கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ இட் வில் ஹர்ட் யூ, ஐ நோ இட் வில் ஹர்ட் யூ, ஐ நோ எனக்கு தெரியும், இட் வில் ஹர்ட் யூ, இது உனக்கு கஷ்டமாக இருக்கும், இது உன்னை கஷ்டப்படுத்தும்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஹவ் இட் வுட் பி, திஸ் இஸ் ஹவ் இட் வுட் பி, இது இப்படி தான் இருக்கும், திஸ் இஸ் ஹவ் இட் வுட் பி. ஓகேவா? அவன் நாள் முழுக்க அவன் ரூம்லேயே இருந்தான், அவன் நாள் முழுக்க அவனோட ரூம்லேயே இருந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He stayed in his room for days, he stayed in his room for days, he stayed அப்படின்னா அவன் இருந்தான், he stayed, stayயோட past tense stayed, in his room அவனோட ரூமில், for days நாட்களாக, நாள் கணக்கா அவன் அவனோட ரூம்லேயே இருந்தான். He stayed in his room for days. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை வச்சு நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் கொடுத்துருக்கே, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் ஷுட் ஐ டூ வித் தெம், வாட் ஷுட் ஐ டூ வித் தெம், வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா நான் என்ன பண்ணணும், வித் தெம் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும், வாட் ஷுட் ஐ டூ வித் தெம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அதை எரிஞ்சிட்டான், இவன் அதை தூக்கி எரிஞ்சிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He threw away that, he threw away that, he threw அப்படின்னா அவன் எரிஞ்சிட்டான், throw அப்படின்னா எரியறது, எரியறதோட past tense எரிஞ்சான், எரிந்தான், threw. ஓகேவா? he threw away அப்படின்னா அவன் தூக்கி எரிஞ்சிட்டான், that அவன் அதை தூக்கி எரிஞ்சிட்டான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது சுலபமாக இருக்கும்னு நான் நினச்சேன், இது
சுலபமாக இருக்கும்னு நான் நினச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought it would be easy. I thought it would be easy. I thought அப்படின்னா நான் நினச்சேன். திங்கோட past tense thought. I thought நான் நினச்சேன். It would be easy. இது சுலபமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். I thought it would be easy. இதுவே இது சுலபமாக இருந்தது என்று நான் நினைத்தேன். இது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு நான் நினச்சேன். அதனால தான் நானும் இதை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought it was easy. I thought it was easy. I thought நான் நினச்சேன். It was easy. இது சுலபமாக இருந்துச்சுன்னு. I thought it was easy. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அவனோட தம்பி. இவன் அவனோட தம்பி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is his younger brother. He is his younger brother. He is அப்படின்னா இவன். His younger brother அப்படின்னா அவனோட தம்பி. Younger brother அப்படின்னா தம்பி. ஓகேவா? ஸோ elder brother அப்படின்னா அண்ணன். He is his younger brother அப்படின்னா இவன் அவனோட தம்பி. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அவனோட தம்பியா? இவன் அவனோட தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன் வீட்டில் இப்போ இருக்கானா? அவன் உன் வீட்டில் இப்போ இருக்கானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் ஹீ அட் யுவர் ஹோம் நவ்? இஸ் ஹீ அட் யுவர் ஹோம் நவ்? இஸ் ஹீ அவன் இருக்கானா? அட் யுவர் ஹோம் உன்னோட வீட்டில். நவ் இப்போ. இவன் இப்போ உன்னோட வீட்டில் இருக்கானா? இஸ் ஹீ அட் யுவர் ஹோம் நவ்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கே நிறைய பேரை பார்த்தேன். நான் அங்கே நிறைய பேரை பார்த்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I met many people there. I met many people there. I met அப்படின்னா நான் பார்த்தேன், நான் சந்தித்தேன். Many people நிறைய பேரை. There அங்கே. நான் அங்கே நிறைய பேரை பார்த்தேன். I met many people there. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நான் அங்கே நிறைய பேரை பார்ப்பேன். நான் அங்கே நிறைய பேரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will meet many people there. I will meet many people there. I will meet நான் பார்ப்பேன், நான் சந்திப்பேன். many people நிறைய பேரை. there அங்கே. நான் அங்கே நிறைய பேரை சந்திப்பேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் அவன் எனக்கு தந்தான். எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே அவன் எனக்கு தந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He gave me whatever I wanted. He gave me whatever I wanted. He gave me. Gave அப்படின்னா கிவ்வோட past tense. He gave அவன் தந்தான். me எனக்கு. whatever I wanted நான் ஆசைப்பட்ட எல்லாமே, நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனோ எல்லாமே அவன் எனக்கு தந்தான். He gave me whatever I wanted. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அவன் உனக்கு தருவான். நீ ஆசைப்படுறது எதுவாக இருந்தாலும் அவன் உனக்கு தருவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will give you whatever you want. He will give you whatever you want. நீ என்ன ஆசைப்பட்டாலும் அவன் உனக்கு தருவான். He will give you அவன் உனக்கு தருவான். whatever you want நீ என்ன ஆசைப்பட்டாலும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் இங்கே இதுக்காக வரல. நான் இங்கே இதுக்காக வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm not coming here for this. I'm not coming here for this. I'm not coming here. நான் இங்கே வரல. for this இதுக்காக நான் இங்கே வரல. ஓகேவா? நான் இதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நாங்கள் இங்கே இதுக்காக தான் வரோம். நாங்கள் இங்கே இதுக்காக தான் வரோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We are coming here for this only. We are coming here for this only. We are coming here. நாங்கள் இங்கே வரோம். for this only இதுக்காக தான் நாங்கள் இங்கே வரோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ அங்கே வந்து இதை வாங்கிக்கோ. நீ அங்கே வந்து இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You come there and get this. You come there and get this. You come there நீ அங்கே வந்து get this இதை வாங்கிக்கோ. நீ அங்கே வந்து இதை வாங்கிக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ ஏன் இங்கே உட்கார்ற? நீ ஏன் இங்கே உட்கார்ற? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Why do you sit here? Why do you sit here? நீ ஏன் இங்கே உட்கார்ற? ஓகேவா? ஸோ இதுவே நீ ஏன் இங்கே உட்கார்ந்த அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. நீ ஏன் இங்கே உட்கார்ந்த? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவள் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி நடந்துக்கிறா. அவள் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி நடந்துக்கிறா. ஏன்னே தெரியல, அவள் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She's been so weird lately. She's been so weird lately. She's been so weird. Weirdனா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, ஓகேவா? She's been so weird. அவள் ஒரு மாதிரி நடந்துக்கிறான். லேட்லி அப்படின்னா இப்போலாம் கொஞ்ச நாளாக, ஓகேவா? ஸோ இப்போலாம் அவள் ஒரு மாதிரி நடந்துக்கிறான். She's been so weird lately, ஓகேவா? நீ ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிற, நீ ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இன்றைக்கும் நீ லேட்டாக தான் வருவியா, இன்றைக்கும் நீ லேட்டாக தான் வருவியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Will you come late even today? Will you come late even today? இன்னைக்கும் even today. Will you come late? லேட்டாக தான் வருவியா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணினது நான் தான், இதை செஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I was the one who did this. I was the one who did this. I was the one, நான் தான். Who did this? இதை பண்ணினது நான் தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க உன்கிட்ட இதை பற்றி சொல்லலையா, அவங்க உன்கிட்ட இதை பற்றி சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Didn't they told you about this? Didn't they told you about this? Didn't they told you? அவங்க உன்கிட்ட சொல்லலையா? About this, இதை பற்றி அவங்க உன்கிட்ட சொல்லலையா? அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா, அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? Do you know what he said? Do you know what he said? அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? Do you know, உனக்கு தெரியுமா? What he said, அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? ஸோ இதுவே அவன் என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியுமா, ஸோ அவன் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது நல்லா இருக்காது, நான் சொல்லிட்டேன் இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் won't be nice. It won't be nice. இது நல்லா இருக்காது. It won't be nice. இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will it be nice? Will it be nice? இது நல்லா இருக்குமா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன், அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I won't let anything happen to him. I won't let anything happen to him. I won't let, நான் விட மாட்டேன். Anything happen to him, அவனுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவ தான் பேசணும், நீ பேசாத, எனக்கு அவ பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want her to speak. I want her to speak. எனக்கு அவ தான் பேசணும். I want her to speak, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டான், அவன் ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has brought phone to the school. He has brought phone to the school. He has brought phone. அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கான், அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டான். to the school, ஸ்கூலுக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அங்கேயும் போறியா, நீ அங்கேயும் போறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Are you going there too? Are you going there too? நீ அங்கேயும் போறியா? Are you going, நீ போறியா? There too, அங்கேயும், TOO, ஓகேவா? ஸோ இதுவே நீ அங்கேயும் போவியா, நீ அங்கேயும் போவியா அப்படின்னு கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அவன் அப்படி பண்ணானா, அவன் அப்படி பண்ணுனானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he do like that? Did he do like that? Did he do, அவன் பண்ணானா, like that, அவன் அப்படி அவன் பண்ணனானா, like that அப்படின்னா அது மாதிரி, அவன் அது மாதிரி பண்ணானா. Did he do like that? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want to do my higher studies. I want to do my higher studies. I want to do my higher studies அப்படின்னா நான் இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவ உன்னை வர சொன்னா மட்டும்தான் நீ போகணும், அவ உன்னை வர சொன்னா மட்டும்தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should go only if she asks you to come. You should go only if she asks you to come. You should go, நீ போகணும் எப்போ? Only if she asks, அவ சொன்னா
யூ டு கம். உன்னை வர சொன்னால் மட்டும்தான் நீ போகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் இட் would be interesting to watch. ஐ திங்க் இட் would be interesting to watch. ஐ திங்க் நான் நினைக்கிறேன். இட் would be interesting. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு. டு வாட்ச் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? நீ எப்போதும் பண்ணுற மாதிரி இதை பண்ணு. நீ எப்போயும் பண்ணுவில அதை மாதிரி இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do this like you do always. Do this like you do always. Do this இதை பண்ணு. Like எது மாதிரி? You do always. நீ எப்பயும் பண்ணுற மாதிரி இதை பண்ணு. Do this like you do always. உன் வாயில் ஏதாவது வச்சிருக்கியா? ஏதோ மெல்ற மாதிரி இருக்குது, உன் வாயில் ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have anything in your mouth? Do you have anything in your mouth? உன் வாயில் ஏதாவது வச்சிருக்கியா? Show me. காமி என்கிட்ட. வாயில் ஏதாவது வச்சிருக்கியா? Do you have anything in your mouth? ஓகேவா? ஸோ இதுவே நீ வாயில் என்ன வச்சிருக்க? ஸோ நீ வாயில் என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.